தைப்பூசத்தையொட்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் திருக்கல்யாண வைபவம். வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்த முத்துக்குமாரசுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள். கோவை மருதமலையில் முருகனை தரிசிக்க இரவு முழுவதும் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள். அரோகரா முழக்கம் எழுப்பி ஆட்டம் பாட்டத்துடன் சென்றதால் போக்குவரத்து நெரிசல். வடலூர் சத்தியஞான சபையில் இன்று ஜோதி தரிசனம். பக்தர்கள் வருகையை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி. தைப்பூசத்தையொட்டி இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. முகூர்த்த நாளில் ஆவணங்களை பதிவு செய்ய விரும்பும் மக்களுக்காக ஏற்பாடு. ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 ஏழைகளுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 63 ஆண்டுகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் தவேக தலைவர் விஜய் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சமீபத்தில் நடைபெற்றது டிஎன்பிஎஸ்சி தேர்வு இல்லை, டிஎன்கேபிஎஸ்சி தேர்வு. குரூப் 2 தேர்வில் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் குறித்து கேள்வியை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் சென்றால் அவரது அரசியல் பாதை தற்கொலை பாதை ஆகிவிடும். மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. இந்தியா இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை நாளை முதல் இயக்கம். பருவமழை முடிவடைந்த நிலையில் மீண்டும் தொடங்க திட்டம். சென்னை விமான நிலைய 2வது ஓடுபாதைக்காக கொலப்பாக்கம் பகுதியில் உள்ள தடைகளை அகற்ற இந்திய விமான நிலைய ஆணையம் முடிவு. உயரமான கட்டிடங்கள், செல்போன் கோபுரங்கள் அகற்ற நடவடிக்கை. பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை இருப்பு பாதை போலீசார் நடவடிக்கை. சென்னையை போன்று கோவையிலும் கல்லூரி மாணவி சென்ற காரை வழிமறித்து தகராறு செய்த இளைஞர்கள். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. வேங்கைவயல் கிராமத்திற்குள் செல்ல முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் கைது. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெரம்பலூரில் பெண்கள் குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த இளைஞர் கைது. 10க்கும் மேற்பட்டோருக்கு இக்குற்றத்தில் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டையில் டீ கடை முன்பு மாணவிகளுடன் பேசிக் கொண்டிருந்த மாணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய நகராட்சி முன்னாள் தலைவர். இணையதளத்தில் வீடியோ வெளியாகி பரபரப்பு.
வேலூரில் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா. இரவு முழுவதும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட திமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் அரசு பள்ளியில் சத்துணவு முட்டை உட்கொண்ட 6 மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக் கோளாறு. அழுகிய முட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை. பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தில் உள்ள தனது குடும்ப கோவிலில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சுவாமி தரிசனம். பெருமாள் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் புனித நீராட குவிந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள். 300 கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பிரயாக்ராஜை அடைய ஒரு நாள் ஆவதாக பக்தர்கள் வேதனை. பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் ஏர் ஷோ. வானில் சாகசம் காட்டிய போர் விமானங்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். பாலஸ்தீனியர்கள் மீண்டும் காசாவில் குடியேற உரிமை இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பால் சர்ச்சை. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. நகர்ப்பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் அவதி. ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அதிர்ச்சி தோல்வி. தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்த நிலையில் இப்போட்டியிலும் தோல்வியை தழுவினார். உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்திய கிரிக்கெட் வீரர்கள். ஐசிசி, பிசிசிஐ இணைந்து மேற்கொண்ட முன்னெடுப்பின் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்வீட் ஹார்ட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆவ்சம் கிசா பாடல் இன்று வெளியாகிறது. விஜய் இயக்கத்தில் ஜீவா நடித்துள்ள அகத்தியா படத்தின் ட்ரெய்லர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.